அழுகாதீங்க மகனே. பாருங்கப்பா, பாபா பால் குடிக்கிறது இல்லையே. போன மாசம் கிளினிக்லயும் பாபா பாரலன்னு யோசினாங்க. இல்லப்பா சாப்பிட இல்லையா? பாரம் குறையுது. பாரம் குறையா என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. சரோஜா இருக்கீங்களா? மிஸ் வாங்க மிஸ். சரோஜா என்ன பாபா ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது? ஆமா மிஸ், அழுதுகிட்டே தான் இருக்காரு. உட்காருங்க மேடம். ரொம்ப நன்றி. எங்க பாபாவோட காடை தாங்க பாப்போம். இந்த காடை எடுத்துக்கோங்க. என்ன மேடம்? பாபாவோட ராத்தல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் போயிருக்குது. வேற ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்க தருது இல்லையா? இல்லை மிஸ், ஏவிட்டு பால் மட்டும் தானே குடிக்கிறாரு. சாப்பாடு ஒன்றும் கொடுத்தா சாப்பிட்றது இல்லையே. 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே வேறு சாப்பாடுகள் கொடுக்க ஆரம்பிக்கணும். தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா பாரத்தை கூட்ட இயலாது. மொத சாப்பாடு கொடுக்க தொடங்குற நேரம் சோறை நல்லா கடைஞ்சிட்டு தாய்ப்பாலும் சேர்த்து பிள்ளைக்கு பசி வார நேரம் தான் கொடுக்க தொடங்கணும். நிறைய கொடுக்கணுங்களா மிஸ்? இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கிற நேரம் 2-3 தேக்கரண்டி தான் முதல்ல கொடுக்க தொடங்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு பிறகு கடலை, பருப்பு இதுகளை நல்லா அவிச்சு திருப்பி சின்னதாக்கிட்டு சோத்தோடு சேர்த்து கொடுக்கணும். குழந்தைக்கு ஒரு முறைக்கு ஒரு புதிய சாப்பாடுகளை அறிமுகப்படுத்தணும். மரக்கறி, கீரைகள் இதுகளை சேர்த்துக்கிறணும். ஒன்பது மாதத்துக்கு பிறகு 1 வயசு வர நேரம் பாபா வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பழக்கப்படணும். இறைச்சி, மீன், முட்டை இதெல்லாம் கொடுக்கலாமா மிஸ்? ஒரு கிழமை சென்ற பிறகு நீங்கள் சாப்பாட்டில் சின்ன துண்டு இறைச்சி, மீன், முட்டை, நெத்தலி இதுகளை நல்லா தூளாக்கிட்டு சோத்தோடு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ பழங்கள்லாம் கொடுத்தா பரவாயில்லையா? ஒரு நாளைக்கு ஒரு தரம் நீங்கள் நல்ல பழுத்த வாழைப்பழம், பப்பாளி பழம் இதுகளை எடுத்து 2-3 தேக்கரண்டி பாபாவுக்கு கொடுக்கலாம். ஏவிட்டு பால் கொடுத்தா அதுக்கு பரவாயில்லையா? சாப்பாடு 2-3 தரம் கொடுக்கறதோட தாய்ப்பாலும் இடைக்கிட கொடுக்கலாம். எந்த நேரமும் பால் குடிக்கிற பிள்ளைக்கு பசிக்காது. 7 மாதம் முடிகிற நேரம் தேத்தண்ணி குடிக்கிற கோப்பையில் அரைவாசி அளவு சாப்பாடு கொடுத்தா போதும். உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இல்லையா? அப்படின்னு ஒரு இடம் இல்லை மிஸ். ஏன்னா எல்லாம் ஒரே டிப்பில் சாப்பிட்றது இல்லையே, அதனால அப்படி ஒரு இடம் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு இடம் ஒன்று தயார் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றத பார்த்தா தான் பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை வரும். சரிங்க மிஸ், பார்த்து ஒழுங்கு பண்ணுவோங்க. நீங்கள் பாபாவுக்கு சாப்பாடு ஊட்டுற நேரம் பிள்ளையோட கதைங்க. கதைக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைக்கு ருசிகள், சாப்பாட்டு ருசிகளை பற்றியும் சொல்லி கொடுத்து அன்பாக சாப்பாடு ஊட்டுங்க. 9 மாதத்துலேருந்து 1 வயசு வர நேரத்துக்கு பிரதான சாப்பாட்டோட மேலதிகமாக நீங்கள் பிஸ்கட், யோகட், பழங்கள் இதுகளை ஒரு தரத்துக்கு 2 தரம் கொடுக்கலாம். இனிப்பு சாப்பாடெலாம் கொடுத்தா பரவாயில்லையா? இனிப்பு வகைகள் கூடுதலாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா உடனே வாயை நல்லா கழுவி விட்டுறணும். இப்போ உங்களுக்கு விளங்குனுச்சு தானே? இப்போ நல்லா விளங்குனுச்சுங்கம்மா. மேலதிக சாப்பாடுகளை கொடுத்தா இப்படி பாபாவோட பாரத்தை நல்லா கூட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ பிள்ளைக்கு சாப்பாடு செய்ய முன்னுக்கு கைகளையும் புள்ள விட்டு சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் சவுக்காரம் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு சமைங்க. அதே நேரம் சமைச்ச சாப்பாடுகளையும் ஒரு மேசையில் வச்சு நல்லா எதுவும் கிருமிகள் போகாமல் நல்லா மூடி பத்திரமா பார்த்து வச்சுக்கிறாங்க. சரி. அப்படின்னா சரோஜா, நீங்கள் அடுத்த பயணம் பாபாவை கிளினிக்கு மறந்துடாமல் கொண்டுக்கிட்டு வரணும். சரியா? சரி, நான் போயிட்டு வரேன். பாபாவை கவனமாக பார்த்துக்கிடுங்க.
நாள் 30 நாளும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும். நாளைக்கு கொடுக்கணும், பகலைக்கும் அந்த சத்துள்ள உணவு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொடுத்தா சரி. இவ்வளோ நேரம் நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையா நிறுத்து உங்கோட்டு பிள்ளைகள் எவ்வளோ ராத்தல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட பிள்ளைகள்ட்ட இந்த கார்டில் இப்போ நாங்கள் காட்டுற மாதிரி இந்த சிகப்பில் உள்ள பிள்ளைகள்ட்ட ராத்தல் கூடுமான வரைக்கும் மேலே வரணும். சரியா? இது இந்த போசாக்கு வேலை திட்டத்தை நீங்கள் சரிவர வீட்டில் போய்ட்டும் சொன்ன மாதிரி கடலை கவுப்பி அதுகள் டெய்லி பிள்ளைகளுக்கு சாப்பாட்டில் கொடுங்க. அப்போ தான் பிள்ளை நல்லா ஆரோக்கியமாக நல்ல பலமாக வரும். முழு நேரமும் சோறே கொடுக்காதுங்க. சரியா? சரோஜா வந்தீங்களா? வாங்க பாபாவை கொண்டுட்டு வாங்க. இப்போ நீங்கள்லாம் போயிட்டு அடுத்த முறைக்கு வாங்க. இந்தாங்க ரஞ்சனி. ரஞ்சனி இந்த பையன் ராத்தல் நல்லா கூடி இருக்குது. அப்படியா? சந்தோஷங்க மிஸ். இப்போ பாபாவை கொண்டு போயிட்டு டாக்டருக்கு காட்டுங்க. சரி மிஸ். நீங்களும் போயிட்டு காட்டுங்க டாக்டருக்கு. எப்படி லெஃப்ட் ஷோ ரைட் இங்கே தாங்க பாப்போம் கார்டு. இதுதான் இந்த பையன் நிறுத்ததா? ரைட் போன மாசத்தை விட்டா குழந்தை நல்லா இருக்கு. இந்த பையனும் இப்படிதான் இருக்கணும். குழந்தை விட்டு ராத்தா இப்படி இருந்தாதான் குழந்தை நல்லா சந்தோஷமாவும் ஆரோக்கியமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துல நல்ல குழந்தைய வளர்ந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சியில நீங்க முக்கிய பங்கு வைக்கணும். சரி? அப்பதான் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளர முடியும். அப்பாவோட பங்கு கட்டாயம் இதுல இருக்கும். ரைட், போயிட்டு வாங்க. ஓகே. அம்மா அம்மா நான் தான் முதல். நல்லா புள்ள தங்கச்சிட்ட சொல்லுங்க.